ஸோ ஆயில காய்ச்சில் அப்படி நடப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து கார் சிமுலேட்டர் 2ன்னு சொல்லப்பட்ட ஒரு வீடியோ, கார் சிமுலேட்டர் 2ன்னு ஒரு கேம் பிளே வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஷோரூமில் நேரம் நின்றுருக்கேன் நான். சரி, நல்லா காராக பார்த்து வாங்கலான்னு. நான் வந்து இன்றைக்கி என்ன ஒரு ட்ரிக்கு சொல்ல போகிறேன். அதாவது இந்த கேமில் மாஃபியா கேங்கில் ஒரு மிஷன் ஒன்று இருக்கும். அதாவது ஸ்டோர் ஆஃப் ஜுவல்லரி இதுன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நான் வந்து ஈஸியாக வந்து எப்படி ஃபுல் காசையும் நம்ம வந்து அசால்ட்டாக அடிச்சுட்டு போகுதுன்னு தான் இந்த வீடியோ நான் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் டைம் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதாவது 13 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, 13 மினிட். இப்போ வந்து இது 8ஆக மாறிச்சு, அது 7ஆக மாறி இருக்கும். சவுண்டு கேட்க மாட்டேன்னு கேட்குறீங்க. நான் வந்து ஆல்ரெடி நிறைய போலீஸு போட்டோம். ஃபஸ்ட்டு அவன் அப்படி போகிறான், நம்ம அப்படி போகணும். அவன் பிரச்சனை நானும் போகணும், பேசிக்குவான். சரி, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம். அவன்கிட்ட நம்ம வேகமாக போய் கலவட்டை பண்ணி விட்டு நம்மளுக்கு பிடிக்காம விட மாட்டான் நம்மளை. ஓகே, வேகமாக இன்னமும் நம்ம பொறுக்க வேணாம், செம்மையாக வேகமாக போகலாம். வந்து இதான் செய்யுது. ஓகே, அந்த ட்ரிக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் நம்ம வச்சு பண்ணிகிட்ருக்கணும். புதுசாக கார் வாங்கினாலும் பார்த்தா இந்த கார் நல்லா இல்லை. சரி, ட்ரிக் அப்படின்னு பார்ப்போம். இன்னும் வந்து பெத்தனாக மாறி இருக்குன்னு பார்ப்போம். இல்லைங்கோ, ஜுவல்லரி ஸ்டோர் அப்படின்னு பார்க்குது. அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க, கோட்டோட டெஸ்டினேஷன் வந்து ஒரு சூப்பரான ட்ரிக்கும் எனக்கு தெரியும். நிறைய பேர் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல, சூப்பர் ட்ரிக்கு மக்களே. அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும். வாங்க, ஓகே. அது முன்னாடி நான் சொல்ல வேண்டியது சொல்லிக்கிறேன். வெல்கம் டு த ஆனந்தி கௌசிக் யூடியூப் சேனல் கேமிங் வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரிக்கு தான் சொல்லியிருந்தேன், அதான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஓகேவா? நம்ம வந்து இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. நான் மோடு ஏற்றி விளையாடுறதுனால ஹாப்பி மோடுன்னு சொல்ல போகிற ஹாப்பி மோடுன்னு ஒரு கேம் இருக்கும். அதில் நான் மோடு ஏற்றி விளையாண்டுருக்கேன். இன்னொன்று நம்மளுக்கு நிறைய காசு அன்லிமிட்டடாக தான் இருக்கும். நீங்களும் அந்த ஹாப்பி மோடு வந்து கூகுளில் தான் எடுத்த முடியும். அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது இங்கே பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம வந்து டிக்கெட் திறந்து வச்சுக்கிட்டு இந்த இது வச்சுக்கணும். நம்ம நேராக வந்து கொஞ்சோண்டு காசு அடிச்சுட்டு எஸ்கேப் போகணும் அப்படின்ற இடத்த விட்டு. அதாவது கொஞ்சோண்டு அடிச்சுட்டு நம்ம டெஸ்டினேஷனுக்கு போகணும். அதாவது அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம அடிக்கணும். அது வரைக்கும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனுக்கு போயிட்டதுக்கப்புறம் நிறையா கொடுத்துருக்காங்க, கொத்தாக காசு இருக்குது. ஐயோ. சரி, இது வந்து GTA 5 மாதிரி தான். ஓகேவா? 4 மாதிரி இது வந்து ரேசியம் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். இதுதான் கடைசியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு கோத்தோட சேஃப் பேசுன்னு காமிப்பாங்க. நம்ம வந்து இப்போ வண்டி எடுத்துகிட்டு நேராக அந்த இடத்துக்கு நம்ம சேஃபான இடத்துக்கு போயிட்டு திருப்பி நம்ம அந்த இடத்துக்கு வருவோம். அப்போ இந்த அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கும். எனக்கு கேட்குது, ஏன்னா நான் பேசுகிறது கேட்க மாட்டேங்கிறதுனால தான். அதான் நான் வந்து சவுண்டை ரொம்ப குறைச்சி வச்சிட்டேன். ஆனால் உங்களுக்கு கேட்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம டெஸ்டினேஷன் வந்தாச்சா? நேரம் வண்டி யூட்டர்ன் பண்ணணும். யூட்டர்ன் போது அதே இடத்துக்கு போய் நம்ம காசை ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துடுவோம். இவங்க யாருன்னு தெரில, இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. 41,000 நம்மளுக்கு பத்தாதா தெரியல எனக்கு. ஏன்னா கம்மியான காசு தருவாங்க அப்படிங்கிறதுனால போயிட்டு கொஞ்சம் நஞ்சம் காசு அடிச்சுட்டு வந்துடலாம். வெளியே வா, டிக்கில் ஆல்ரெடி திரும்ப போயிருக்கேன். பேகு போயிருக்கா. நம்ம வந்து இன்னமும் அந்த அலாரம் அடிச்சிட்டு இருக்கு. சவுண்டை கப்பிட்டா கேட்குதா? இது கேட்குற மாதிரி நான் வச்சுருக்கேன். நிதானமாகவே அடிச்சுட்டு போனால் நமக்கு டைம் நிறையாவே இருக்குது. இது ஃபுல்லாக மெதுவாக உடச்சிட்டு போவோம். அவ்வளோதான். மொத்தம் 60,000 இது ஃபுல்லாக 6,500 இருக்குது. தமிழில் கொஞ்சம் வளருது வர இல்லையா, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, நம்ம வேகமாக போவோம் இந்த டெஸ்டினேஷனுக்கு. பார்த்தீங்களா, ஃபுல் காசையும் நம்மள்ட்ட எடுத்துட்டோமா? நம்ம இப்போ நிறைய காசு நம்மளுக்கு கொடுப்பாங்க பாருங்களே. இந்த மிஷினை முடிச்சு மாஃபியா கேங்கு பாருங்கள். என்னன்னா அது 41,000 தான் இருக்கும். நம்மளுக்கு அதோட அதிகமாக கொடுப்பாங்க. எங்கள் 41,000 தான் நம்ம அடிக்க வேண்டியது. அதனால் நம்ம ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிட்டோமா, அதனால நம்மளுக்கு நிறையா காசு கிடைக்கும்.
ட்ரிக்கெல்லாம் எல்லாரும் பயன்படுத்தி செம்மையாக விளையாடுங்க, நிறையா காசு என்ஜாய் பண்ணுங்கள் காசு வச்சுக்கிட்டு. ஓகேவா? நம்ம வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம், எப்படி ஃபுல் மிஷினையும் கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி நிறைய காரம் வாங்கன்னு சொல்லி இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ மறக்காம போய் பாருங்கள். ஓகேவா? புதுக்காரம் வாங்க போகிறோம். இது நான் தான் மாடிஃபை பண்ணேன். அதாவது பார்த்திங்கன்னா இது மாடிஃபை பண்ண வீடியோ நான் இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்கேன். அதாவது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து நான் போட்டேனே. பின்னாடி தான் போட்டேனே. அது இந்த குரோன்னு சொல்லி ஒரு கார் இருக்குது. என்ன கார் இந்த பேர் சொன்னேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து அந்த ஒரிஜினல் பேர்லாம் போட மாட்டாங்க. பாருங்க சிம்பிளே காண பாருங்கள். அதுபோல் வேறு பேரை போட்டு வச்சுருப்பானுங்க. இதான் வெறியாக இருக்கும் எனக்கு. இந்த கார் வாங்கப்பா ஜி வேகன். இது வந்து ஜி வேகன் எம்மு நான் வாங்கிட்டது ஏற்கனவே. இது வந்து ஒரிஜினல் காசு. ஆனால் நான் மோட் பேக் வச்சுருக்கனால ஃப்ரீயாகவே வாங்கிட்டேன். பாருங்க ஜி வேகன் எம்மு. இந்த காரையும் அந்த காரையும் சேமாகவே மாடிஃபை பண்ணலாமா. பட் இதில் கருப்பு கலரில் வந்தது. நான் இந்த கருப்பு கலர் இருக்கிறது வெள்ளை கலரில் மாத்திரம் வேலை முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா சாமுரை என்னடா அது பேர். அந்த க்ரோவை வாங்கிட்டு கிளம்பு வந்துட்டு. அடுத்து நம்ம யூரஸ் வாங்கிட்டு அதோட இந்த கேம் பிளே முடிச்சிருவோம். ஜி வேகன் எம்மு. இந்த காரையும் அந்த காரையும் சேமாகவே மாடிஃபை பண்ணலாமா. பட் இதில் கருப்பு கலரில் வந்தது. நான் இந்த கருப்பு கலர் இருக்கிறது வெள்ளை கலரில் மாத்திரம் வேலை முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா சாமுரை என்னடா அது பேர். அந்த க்ரோவை வாங்கிட்டு கிளம்பு வந்துட்டு. அடுத்து நம்ம யூரஸ் வாங்கிட்டு